ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதே பனானா ஹெல்த் பவுடர் வச்சு சப்பாத்தியும் அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பூரியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலுக்கு இப்போ தான் புதுசுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இதையா பனானா ஹெல்த் பவுடரை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு சப்பாத்தி சாப்பிடுவாங்களோ அதை பொறுத்து நீங்கள் அந்த பவுடரோட வேல்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 1.5 ஸ்பூனு கோதுமை மாவு யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட்டில் வந்து நீங்கள் சப்பாத்தி கொடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அவங்க நல்லா சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமா ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் பனானா பவுடர் எடுத்தால் 1 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 2 ஈக்குவல் அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஃபுல்லாக பனானா பவுடர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டை கொண்டு போக வைக்கணும். முதல்ல அது ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி உப்பு போட்டு தண்ணி தெளித்து சூடான பாலையும் இப்படி லைட்டாக தெளித்து நல்ல மாவை நீங்கள் எப்பவும் போல் சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ஒரு ஈர டவலோ ஈர துணியோ போட்டு அந்த மாவை மூடி ஒரு ஓரமாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒரு 1/2 hour 20 மினிட்ஸ்லேருந்து 1/2 hour வரைக்கும் அதை ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து லேசான சப்பாத்திகளை அதை தேய்ச்சி நீங்கள் பேனில் 2 பக்கம் போட்டு எடுங்க. அந்த பேனில் போடும்போது ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா கீ கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் சப்பாத்தி நல்லா வேகணும். அந்த ஓரங்களெல்லாம் நல்லா வேகிற மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அந்த ஓரங்களெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வேகிற மாதிரி பொறுமையாக சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சுட்டு 2 பக்கம் நல்லா செவக்க விட்டு சப்பாத்தியை வேக விட்டு கீ போட்டு நீங்கள் சப்பாத்தி கொடுக்கலாம். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். இதே மாதிரி சப்பாத்தி மட்டும் இல்லை, நம்ம பூரியும் செய்யலாம். பூரி இதே மாவு தான் ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அங்கே ரெடியாக வச்சுருக்கோம்ல, அது இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு ஒரு 2 வயசு குழந்தை நல்லாவே பூரி எந்த ஸ்டேஜில் நீங்கள் சாப்பிட கொடுக்குறீங்களா 1.5 வயசு அப்படிங்கும் போதே நம்ம தாராளமாக பூரி கொடுக்கலாம். மினி பூரியாக நீங்கள் போட்டு கொடுக்கும்போது அவங்க அதையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு தேவை அவங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். அதை எந்த வேலை வேணால் நம்ம அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட வயிறை ஃபில் பண்ணலாம். நம்ம இந்த சப்பாத்தியும் பூரியும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த 2 ஐட்டம்ஸும் நீங்கள் கொடுக்கும்போது மார்னிங் டைமில் கொடுக்கறது பெட்டரு. ஈவினிங் ஒரு வேளை டின்னருக்காக நீங்கள் இதை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்லியராகவே கொடுத்துருங்க. ஒரு 6 to 6:30 7 o'clock அதை கொடுத்து முடிச்சுருங்க. நான் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ஈவினிங் டைமாக இருந்துச்சுன்னா ஒரு 1 hourக்கு முன்னாடியே சூடாக கொதிக்க வச்ச பாலில் அந்த சப்பாத்திகளை பிச்சு போட்டு ஊற போட்டுருவேன். ஒரு 1 hour கழிச்சு அவங்களுக்கு ஊட்டும் போது அது நல்லா சாஃப்டாகிடும். ஈஸியாகவும் இருக்கும், ஊட்டுறக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் சுகர் வேணும்னாலும் லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்படி தான் நான் என் குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன். இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். பாய்.